ஒரு ரூம்ல இருந்து உன்னை நான் கூட்டிட்டு வந்தேங்கிறதுக்காக உன் கூடவே சேர்ந்து இதுங்களையும் கூட்டிட்டு வந்திருக்க. ஏங்க நைட்டு டைம் ஆயிடுச்சுல்ல, நான் இல்லைன்னா என் பொம்மைங்கெல்லாம் பயப்படும், அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். கடவுளே, இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏடி, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு ரூம் ஃபுல்லா இப்படிதான் பொம்மையை அடுக்கி வச்சிருக்க போறியா? டெஃபினெட்லி நீங்க எல்லாமே கூட நான் இருந்துருவேன், ஆனா என் பொம்மைங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, வீட்டுல இருக்கிற ஒட்டுமொத்த பொம்மையும் மாமியார் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட மாட்டேன். அடி பாவி, நீ சொல்றத கேட்கும் போதே எனக்கு இரிட்டேட் ஆகுதுடி. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பொம்மை எல்லாம் என் ரூம்ல நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். உங்களை யாரையும் இப்போ அலோவ் பண்ண சொல்லி பர்மிஷன் எல்லாம் கேட்கல. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தனி ரூம் ஒன்று வாங்கி என் பொம்முங்களெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு நானும் அங்கேயே தான் இருப்பேன். நீங்கள் தனியாக வாங்க ரூமில் சந்தோஷமாக இருங்க. அடிப்பாவி, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட இருக்க மாட்டியா என் ரூம்ல? என் பொம்முக்கு இடம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். புடி புடி பைத்தியக்காரி, மூச்ச பாரு இவளுக்கு. எடி, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், எதுக்கிட்டே என்ன இரிட்டேட் பண்ற? ஆசாசியா பேசலான்னு வந்தா பொம்மு பொம்மு பொம்முன்னு. ச்சே, நல்லா வெறுப்பாகுதுல்ல? பின்ன இருக்காதா? உன்னை விட்டு பிரிஞ்சு போறேனேங்கிற ஃபீலிங்ஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா பொம்மை பொம்மைன்னுக்கிட்டு. ஏண்டி, உனக்கு இல்லையா என்ன பிரியிற ஃபீலிங்ஸ் எல்லாம்? இருக்குதுதான், ஆனால் அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? என்ன திமிரு தாண்டி உனக்கு. பாரு, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன்ல, இதோட திரும்பியே வர மாட்டேன். இதோட நம்மளுக்கு எப்போ கல்யாணம் நடக்குதோ அப்பதான் நீயும் நானும் மீட் பண்ண போறோம். என்ன இன்னும் 3 மாசம் தான் நடக்குதே, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அது வரையும் பார்க்காம இருந்துப்பேன். ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா மேடமு? சரி, ஓகேம்மா. நான் சொன்னதை செய்யாம விட மாட்டேன். நீயும் நானும் 3 மாசம் பார்த்துக்க மாட்டோம். பாரு, இதோட கல்யாணத்தன்னைக்கு தான் நீயும் நானும் மீட் பண்ணுவோம். என்ன இவ்வளோ டெரரா பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். நானும் கொஞ்சம் திமிர காட்ட வேணாமா? ஓ அப்படி, சரி சரி, காட்டுங்க காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்க. என்ன? இல்ல, பொங்கல் வரப்போகுது, எல்லாரும் ஊருக்கு வந்து உங்க வீட்டில் தான் பொங்கல் வைக்க போறோம். அப்படி இருக்கும்போதே நீங்க என்ன பார்க்காமையே இருந்துட முடியுமா என்ன? 3 டேஸ் ஒரே வீட்டில் இருக்க போறோம். அப்படி இருக்கும்போது பார்க்காமல் இருக்க முடியாது. நீங்கள் என்னை பார்த்துதான் ஆக வேண்டும். இதை மறந்துட்டேனே நானு. இங்க பாரு மணி, அப்போ கூட நான் பார்க்க மாட்டேன். நான் பதுமம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஓ, என் ஒருத்தியை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க பொங்கல் செலிப்ரேஷனை கூட விட்டுருவீங்க, அப்படித்தானே? ஆமா, விட்டுருவேன். நான் தான் சொன்னல, கல்யாணம் வரையும் உன்னை பார்க்க மாட்டேன்னு. நான் சொன்னதை செய்யாம விட மாட்டேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. என்னத்த பண்றது, இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் மாட்டிக்கிட்டேனே. இல்ல, புரியல. இப்ப நீ என்ன பேசுன? ஒன்னும் இல்லை, நான் போய் தூங்குறேன். இப்ப நீ பேசுனதுக்கான அர்த்தத்தை சொல்லிட்டு நீ கிளம்பு. ஒரு அர்த்தமும் இல்லை, அதான் என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும்? நான் போறேன். நீ என்கிட்ட உட்காந்தெல்லாம் பேச வேணாமா? ஆனா நீ சொன்னதுக்கு மீனிங் என்ன? வியாபாரம் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு செட் ஆக மாட்டேனா? இல்ல எதை வச்சு நீ அப்படி சொன்ன? எனக்கு அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லிட்டு கிளம்பிட்டே இரு. அப்புறம் மாட்டிக்கிட்டேன்னு சொன்ன, நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? நீ சொல்லு, எனக்கு அதுக்கு அர்த்தத்தை சொல்லு. நீங்க இப்ப என்ன சொன்னீங்களோ அதுதான் அர்த்தம், போதுமா? ஓ அப்படியா? அப்ப நான் உனக்கு செட் ஆகலையா? செட் ஆகலைன்னா எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற? விட்டுற வேண்டி தானே? ஐயோ, என்ன சும்மா விளையாடுறாருன்னு நினைச்சா சீரியஸ் ஆயிட்டாரு போலயே. ஏங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. விளையாட்டுக்கு சொன்னியா? இவ்வளவு நேரம் நீ பேசிக்கிட்டு இருந்தது விளையாட்டுக்கு பேசினதா? ஆமா, நீங்க மட்டும் என்ன 3 மாசம் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காகத்தான் சும்மா உங்களை வெறுப்பேத்தி பார்க்கலாமேன்னு விளையாடினேன். அதுக்கு நீ இப்படியே பேசுவ? நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், வியாபாரம் ஆக மாட்டேன்னு. இங்கே பாரு மணி, என்கிட்ட இன்னொரு தடவை இப்படியெல்லாம் பேசாத. இரிட்டேட்டிங்காக இருக்கு எனக்கு. இப்போ உன்னை பார்க்கறதுக்கு கூட இரிட்டேட்டிங்காக இருக்கு. நான் போகிறேன். ஆனால் நான் சொன்னது தான். இதோட 3 மந்த்ஸ் கழிச்சு தான் உன்னை நான் மீட் பண்ணுவேன். வரேன். இந்த கொரியன் மூஞ்சி ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு என் பொம்மைங்களை ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நான் அதுங்களோட தான் வளர்ந்தேன். அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நீ மட்டும் வானா எப்படி என்னால வர முடியும்? ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா உன்னை மாத்திக்கமான்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஒட்டு மொத்தமா என் பொம்மைகளெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறான். ஏன் தான் இப்படி பண்றானோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சே, ஒருத்தவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏத்துக்கிறது தானே காதல். இவன் என்னடான்னா எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறான். அப்புறம் எப்படி என்னால முடியும்? அதனால தான் நான் அப்படிலாம் பேசினேன். இப்ப 3 மாசம் கழிச்சுதான் என்னால மீட் பண்ண முடியுமா நானே? நீ எதுக்கு நான் இங்க வந்த? சும்மாதான் தனியா உட்காந்து ஊழ விட்டுன்னு இருக்கிறியா? அதான் என்ன சமாச்சாரம்னு கேட்டுன்னு போலான்னு வந்தேன். என்னடி என்னமோ புலம்பினுக்கிறா? உன் உன் கூட பிரேக்கப் பண்ணிட்டாரா என்ன? கிட்டத்தட்ட அப்படிதான்டா பேசிட்டு போனாரு. ஐயோ, என்னடி ஆச்சு? கல்யாணம் வேற ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க 2 பேருக்கும். இப்ப போய் பிரேக்கப் அது இதுன்னு? நோ 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 நோ, அந்த விளையாட்டெல்லாம் விளையாடக்கூடாது, ஓகேவா? இல்ல அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனா ஒரு சின்ன சண்டை தாண்டா வந்தது. அதுக்குள்ளவே இல்ல நம்ம கல்யாணத்தை வேணா நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டாரு அவரு. எனக்கு அப்படியே கடுப்பாயிடுச்சு தெரியுமா? இதுல என்ன 3 மாசம் வரை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு அப்படி பேசினாரு. சரி, அவரு அந்த அளவுக்கு பேசிருக்கிறாருன்னா நீ எதனா பண்ணிருப்பியா? நீ என்ன பண்ண? ராகுலு, என்ன? நான் உண்மையிலேயே ஒண்ணும் பண்ணலடா. நீ அடிக்காதடி நாய, சொல்லு. நீ எதனா வெயிட்டா பண்ணிருப்ப. அதுவும் இல்லாம நான் வரும்போதே கவனிச்சேன். நேத்துக்கிட்ட இந்த சடியனுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறா. அப்படி எல்லாம் சொல்லாதடா, அதுங்க என் பொம்முங்க. ஏச்சி, 23 வயசாகுது, பொம்மு கும்மு நீனு. இருடி, போகி வரட்டும், ஒட்டுமொத்த பொம்மையும் தூக்கி போட்டு கொளுத்துறானா இல்லையானு பாரு. ஆளை பாரு நல்லா. அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா புள்ளியை பெற்றுக்கிட்டு அது கூட உட்காந்து விளையாடுறி. அதை விட்டுட்டு பொம்மைங்களை வச்சு விளையாடுங்கிறா. மூஞ்சி பாரு அவளுக்கு. இதுல அங்கங்க ஒன்னொன்னு உட்கார வச்சுக்கிறா. எரும மாடு. இதை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுரி. இதெல்லாம் பார்த்தா
பார்த்தா எப்படி உமால அவருக்கு காதல் வரும் கரும்பு பூச்சவுல? நீ ஏன் இப்படி சொன்னா எப்படிரா? சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல தானடா வளர்ந்தோம். எத்தனை நாள் நான் பொம்மையை உனக்கு கொடுத்துருக்கேன் விளையாடுறதுக்கு. நீ சின்ன வயசுல அடி வாங்கிட்டாலும் முதல்ல என் பொம்மை தானே உனக்கு ஆறுதல் சொல்லியிருக்கேன். சத்தியமா சாவச்சிரும் நீ. ஒன்று இப்படி எல்லாம் பேசாதீ. சை, எரிச்சலா வருது. பொம்மை எப்படி ஆறுதல் சொல்லும் பைத்தியக்காரி? அது ஏதோ சின்ன குழந்தையில நானும் உன் பொம்மையை வச்சு விளையாட்டேன். அதுக்குன்னே இப்போ சொல்லி காட்டுவியா அதெல்லாம்? கரும்பு பூச்சவுல எங்க பாரு, இதெல்லாம் தூக்கி போடுறிய முதல்ல. வெறுப்பா இருக்கு. கடைசியில நீயே இப்படி பேசிட்டல்ல. எனக்கு யாரும் இல்லையே, உனக்கு அது தோடவில்லையே. இந்த பாட்டெல்லாம் என்கிட்ட பாட்டு இருக்காத, பூத்தொட்டி எடுத்து தலையிலே வச்சிருவேன். வாய முறியா, இல்லைன்னா என் பொண்டாட்டி எழுப்பி கூட்டின்னு வந்துருவேன். அப்புறம் உன்னை உண்மையிலே போட்டு அடிப்பாவ. வேணாண்டா, காயத்ரி வந்தா உண்மையிலேயே நடிச்சிருவா. விட்டுரு அவளை கூப்பிடாத. சரி, இப்ப என் பிரச்சனைக்கு தீர்வு என்ன? இதெல்லாம் ஒரு பிரச்சனை அடி முதல்ல. சரி விடு, கடைசியா வாழ் என்னதான் சொன்னாரு? மேரேஜ் அன்னைக்கு மட்டும்தான் மீட்டிங்னு சொன்னாரு. அப்ப அது வரையும் பார்க்க மாட்டாராமா? பொங்கலுக்கு ஊருக்குலாம் போறோமே, அப்ப என்ன பண்ணுவாராம்? 10 டாடி வீட்டுக்கு போயிருவாராண்டா. ஓ அப்படி. ஆனா அப்பா சுகம்மா தினேஷ்னு எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷன் சிவா மாமா வீட்டில் தான் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் தனியா காலியான வீட்டில் போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாராமா? அவர் அப்படிதான் சொன்னாரு. அவ்வளோ திமிர ஆயிடுச்சா நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இந்த தம்மா துண்டு பொம்மைக்காகவா உன்னை பார்க்க மாட்டானாரு? அதுவும் 3 மாசம். இதெல்லாம் டூ மச்சு தான். வச்சுக்கிறேன் விடு. அந்தால சும்மா விடாதடா, போட்டு 4 ஊம குத்தா குத்தி விடு. அடிப்பாவி நடிய அடிதடியில இருக்க சொல்றேன். என்ன இறங்க, எனக்காக அதை கூட செய்ய மாட்டியா? அப்புறம் நாளை பின்ன நானு இப்படி கண்ணை கசக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருந்தா நீ அந்தால போட்டு பழக்க வேணாம். அதுக்கு இப்பத்துல இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ. சரிடி, சளி மூஞ்ச கொஞ்சம் தள்ளி வைய, கூசுது எனக்கு. கொஞ்சோண்டு தொடச்சுக்கிட்டா வந்துருச்சு. சாவடிச்சிட வேண்டி நாயே, இது புது பண்ணிடு. 180ல தொடச்சுக்கிடிய சளி முக்கி. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காது எரும மாடியா. இப்ப நான் வால் அடிக்கணுமா? கன்ஃபார்மா அச்சிட்டா நாளைக்கு? ஏய், உண்மையிலே அடிப்பியா நீனே? இதுல என்னடி சந்தேகம்? போட்டு பொழந்துரு வேண்டிய. உன்னை கஷ்டப்படுத்துறது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். நடு மண்டிய அப்படியே தேங்காய் பொழகிற மாதிரி பொழந்துருவேன். சூப்பர்டா. எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வல்ல. எனக்கு தெரியாண்டா ராகுலு. இதனாலதான் உன்னை உயிருக்குயிரான உயிர் தோழன்னு நான் சொல்றேன். சொல்லு, அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சோச்சு வீட்டு தராங்களே. அடே, 7ஆம் தேதி எனக்கு சம்பளம் வருது. பொங்கலை முன்னிட்டு உனக்கு என்ன வேணுமோ கேளு, எதுனாலும் வாங்கி தரேன் நானு. எனக்கு எதுவும் வேணாண்டி. அப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன வேணும்னு கேளு. அடம் பிடிக்கிறாளே. சரி ஓகே, நீ என்ன பண்ண, எனக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுத்துரு சரியா? ஷூவா? சரி 7ஆம் தேதி சம்பளம் வந்துடும். 8ஆம் தேதி நம்ம கடைக்கு போவோம் சரியா? 1000 ரூபாய்க்குள்ள நீ என்ன ஷூ வேணுமோ எடுத்துக்கோ சரியாப்பா? 1000 ரூபாய்க்குள்ளியா? செவ்விலே ஒன்று வச்சனா? 1000 ரூபாய்க்குலாம் எந்த ஷூ நல்லா இருக்காது. நான் ஏற்கனவே ஆன்லைன்ல ஒரு ஷூ வாங்கலான்னு கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். அதான் அவங்க ஜாலி கார்ட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்ல தான் ஆர்டர் புக் பண்ண போறேன். நீ என்ன பண்ணு, அந்த ஷூவே எனக்கு வாங்கி கொடுத்துரு. நான் உனக்கு லிங்கை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்றேன். சரி வாங்கி தரேன். போய் ஜாலி கார்ட்ல ஆர்டர் போட்ட, அடர்ந்த கார்ட்ல ஆர்டர் போட்டிருக்கலாம்ல. அடர்ந்த காட்டில் தான் ஆர்டர் போட்டிருப்பேன். ஆனால் அவைலபிளாக இல்லையா ஷூ. அதனால தான் உங்கள் வெப்சைட்டில் போட்டேன். நீ என்ன பண்ணு, அந்த ஷூ எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துரு. சரி ஓகே. எவ்வளோ டப்பு? 13,500 நினைக்கிறேன். என்னது 13,000? 13,500. வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புறேன், வாங்கி கொடுத்துறேன். சொல்ல கூட்டிட்டு நீனா? என் சம்பளமே 17,000 தான்டா. அதில் 13,500 ரூபாய் போயிடுச்சுன்னா மீதி 3,500 ரூபாய் தானடா இருக்கும் என்கிட்ட. 3,500 ரூபாவே ஜாஸ்தி உனக்கு. இது சரிப்பட்டு வருதே. நான் 16,000 ரூபாய்க்கு ஒரு ஷூ பார்த்தேன், அதை நீ வாங்கி கொடுத்துட்டு என்ன 1000 ரூபாய் மட்டும் நீ வச்சுக்க. சரி அடிச்சலாம். ஓ மேடம் தூங்கிட்டீங்களோ? தூங்கிட்டேன். ஐயோ தூக்கமா வருது. குட்டி நான் என்கிட்டயே நடிப்பு போடுது பாரு. சை, இதுக்கெல்லாம் நண்பனா இருக்கிற பாரு. என்ன சொல்லணும்? போதும் நடிக்காத நாயே, நடிக்காத. நீ எனக்கு ஷூ எல்லாம் ஒன்று வாங்கி தரத்தாவில, நடிக்காது. சும்மா சொன்னேன்டா, வாங்கி தரேன் உனக்கு. ஆனா 13,500 ரூபாய் ஷூ தான் வாங்கி தருவேன். 16,000 ரூபாய் ஷூ எல்லாம் வாங்கி தர மாட்டேன். சரி, நீ ஏதோ ஒன்று எனக்கு வாங்கித்தா. நீ எனக்கு நண்பனாக பிறந்தது நான் செய்த புண்ணியம், பூர்வ ஜென்ம பூக்கியம். என்ன சொன்ன? பூர்வ ஜென்ம பூக்கியமா? பாக்கியம்டா, தெரியாம பூக்கியம்ட்டேன், விட்டுறேன். பண்ணி நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்னத்த பண்ண போறியோ? போ. எனக்கு அதாண்டா சந்தேகமா இருக்குது. நான் எப்படிடா வாழ போறேன்? ஐயோ கடவுளே, நீ எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ போறேன்றத நினைச்சாலே எனக்கு சிரிப்பா வருதுரி. பாப்போம், எல்லாத்தையும் இந்த உலகம் பார்க்க தானே போகுது. அது என்னமோ சரிதான். ஆனா நானே பரவாயில்லடா, ஓடுற அளவுக்கு வாழ்ந்து தொலைஞ்சிருவேன்னு வச்சுக்க. ஆனா இந்த 4 கண்ணி இருக்காளே நந்தினி, சந்தோஷ சண்டை கட்டிக்கிட்டு எப்படி வாழ போறான்னு தான் தெரியல. அதை பார்க்கணுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது.
ஆமாண்டி, எனக்கும் அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நந்தினி எப்படி அண்ணனை வச்சு சமாளிக்க போகிறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலடி. உனக்கே தெரியும்ல நம்ம அண்ணன் ரூம் எப்படி இருக்கும்னு, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஆனால் நந்தினி ரூமு கேவலமாக இருக்கும். எப்படி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குடும்பம் நடத்த போகிறாங்களோ செம்மையாக இருக்க போகுது. ஆமாமா, அந்த நாய் குளிச்சுட்டு ஈர டவுல் அப்படி தூக்கி பெட் மேல போட்டுட்டு போற ஆளு. ஆனா நம்ம அண்ணன் சேர்ல ஈர டவுல் இருந்தா கூட நம்ம 2 பேரையும் துரத்தி துரத்தி அடிப்போம் கொடிக்கீரல காய போடுற வரைக்கும். இதையெல்லாம் நான் நினைச்சு பார்த்து அடிக்கடி சரி பண்ணா. பாரு, நந்தினிக்கும் நாளை பின்ன அடி விழும். இந்த வருஷம் எப்படியோ எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம். ஆனால் என்ன, இதையெல்லாம் பார்க்கறதுக்கு நீ தான் இருக்க மாட்டேன். ஏன்டா நாய் அப்படி சொல்ற? நான் கல்யாணம் ஆயிட்டு அப்படியே அங்கேயே வந்துருவேன். அப்பப்ப இங்க வருவேன்ல. அப்பப்போ தான் வந்துட்டு போக முடியும், எப்பவுமே இருக்க முடியாதுல்ல. என்னடா ஃபீலிங்கா பேசுறியா? ஆமாண்டி, எனக்கு இப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குடி மனசெல்லாம். சிரிக்காதடி. ஒரு பக்கம் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு இருக்குது, இன்னொரு பக்கம் கல்யாணம் ஆனாலும் நீ இங்கே இருந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ரொம்ப போராட்டமா இருக்குடி என் வாழ்க்கை. பொண்ணா பிறந்துட்டா புகுந்த வீடு போய் தானே ஆகணும். என்ன பண்றது, எல்லாத்தையும் சமாளிக்கணும் நம்ம. அதுவும் சரிதான். அசோக் மாமாவும் மீனாத்தியும் காயத்ரி பிரிஞ்சு இல்லையா, அந்த மாதிரி தான் நான், அப்பா, அம்மா, அண்ணன்னு எல்லாரும் ஒன்று பிரிஞ்சு இருக்கணும். பரவாயில்ல, இருந்துட்டு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியலடா. வீடு இதுக்கு மேல இதை பத்தி பேசாத, அப்புறம் நான் அழுவேன். அழு, அதுக்கு தானே பேச ஆரம்பிச்சேன். அழுடி அழு. மூக்கு சளி வரும், பரவாயில்லையா? சே நாயா, ஏன்டி எப்படி பண்ற? பொண்ணு மாரி நடந்துக்க வேண்டிய மூக்கு சளி அது இதுன்னு. சே, நான் உன் கூட வளர்ந்தேன்டா ராகுலே. அப்புறம் எப்படி நான் பொண்ணாட்டம் நடந்துப்பேன்? உன்ன மாதிரி தான் பேசிட்டு கிடப்பேன். அதுவும் சரிதான். சரி விடு, ரொம்ப பேசிட்டோம் நம்ம. சரி வா, நம்ம போய் தூங்கலாம் வா. ஏ ராகுலே, என்ன அப்படியே தூக்கிட்டு போயிட்டு என் ரூம்ல விட்டுறியாடா? தூக்கணுமா? ஏண்டா, நான் என் பொம்மைங்களெல்லாம் எடுத்துக்கிறேன், நீ அப்படியே எல்லாரையும் சேர்த்து தூக்கிக்கு வந்தேன். அப்படியே கையில பூ போல தூக்கிட்டு போய் என் ரூம்ல என்ன விட்டுரு. அப்படி போற போக்குல லைட் பேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கருவியை சாத்திட்டு நீ போயிரு, சரியாப்பா? பாரு, உன்னை தூக்குறது இல்லாம உன் பொம்முங்களையும் சேர்த்து தூக்கணுமா நானே? ஆண்டா ராகுலே, இங்கேயே விட்டுட்டோன்னா அதுங்களுக்கு குளிரும்ல. எங்களை அப்படியே உள்ள தூக்கிட்டு போய் விட்டுடுற. அப்புறம் நீ எங்களை தூக்கிட்டு நடக்கும்போதே பாட்டும் பாடணும், சரியா? இது வேறையா? என்ன பாட்டு பண்ணோம்? அதான்டா, ரட்சகன் படத்துல நாகார்ஜுனா அந்த ஹீரோயினை தூக்கிக்கிட்டே ஒரு பாட்டு பாடுவார் தெரியுமா? கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, கூ 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 கூ. லைனு தெரிலங்கிறதுக்காக கூ கூன்ற நாய. ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. இப்போ என்னால உட்காந்து ஆராய முடியாது. போனை எடுத்துட்டு வரல கூகுள்ல போட்டு செக் பண்றதுக்கு. இப்போ நீ என்ன தூக்கிட்டு போவியா மாட்டியா? முடியாது, முடியவே முடியாது. உன்னை தூக்கிய என் கையை நான் பறி கொடுக்கறதுக்கா? நல்லா சிலிண்டர் மாதிரி இருக்கிற உன்னை பறி நல்லா தூக்க முடியும்? நீ என்ன பண்ண, நீ வேணா தரையில படுத்துக்கோ, உன்னை உருட்டிக்கினே போய் உன் ரூம்ல விட்டுறேன். இந்த பொம்மைகளெல்லாம் இங்கேருந்து தூக்கிட்டு உன் ரூமுக்கு வந்து சேர்ந்துடும், கவலைப்படாத. சீ, வாய முடிய. நான் தூக்கிட்டு போடா. ஏ சி, இரு, ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்றேன். ஆனா நடுவில் எங்கன்னா கீழே போட்டேன்னா எதுவும் கேட்கக்கூடாது. சரி சரி. அம்மா என்ன வேகம். சரி ரெடி, நான் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறேன். ஜாலியா இருக்குதுடா. எங்க இப்ப பாட்டு பாடு பாப்போம். நானே உன்னை தம்மு பிடிச்சி தூக்கிட்டு இருக்கேன்டிய. இதுல பாட்டு பாட சொன்னேன்னு வைக்கிய, அம்மாவள போஸ்னிக்காவ போட்டு உடைக்கிற மாதிரி உடச்சு போட்டுருவோம் உன்னை. என்னடா ரொம்ப ஓவரா சீன் போடுறேன்? நான் என்ன அவ்வளவு வெயிட்டா வருகிறேன்? பஞ்சு போல தானே இருக்கேன். பஞ்சு அவளை வாயில எத்தனா வந்துரு போதே, ஒரு ஆர்வத்துல தூக்கிட்டேன். ஆனா ஒரு இன்ச்சு ஒரு முள்ளியடி என்னால. ஐயோ, எப்படியா திருப்பி ஒரு ரூம்ல கடாச போறேன்னு தெரியலையே நானே. சரி சினுங்காதரா, நீ தூக்குற வேலையை மட்டும் பாரு. பாடுறதெல்லாம் நானே பாடிக்கிறேன். பாடி உன்னை உற்சாகப்படுத்திக்கிறேன், சரியா? ஏய் அழாத, நான் பாட்டு பாடணும். கையில் மிதக்கும் கனவாணி நான். டேய், என்னடா வேகமா போற? கை கால் முளைத்த காற்றான் நான். முடியலையா? டேய், இப்படி ஊருக்கு போற நேரமாடா போயிட்டு சண்டை போடுவா அவகிட்ட? அறிவில்லையாடா உனக்கு? நான் என்னடா வேணும்னே போய் சண்டை போட்டேன்? எனக்குன்னு ஆசையா? நான் போய் ஜாலியாக உட்காந்து பேசலாம் தான்டா நினச்சேன். சுற்றி பொம்மைங்களை உட்கார வச்சுக்கிட்டு வெறுப்பேத்துறாடா அவ. பொம்மையை வச்சுக்கிட்டு இருந்தாளா? அதை தானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பிளாக் மேஜிக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சுற்றி பொம்மையாக வச்சிருக்கிறாடா. அந்த பொம்மைங்களை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குடா எனக்கு. என்னடா டெட்டி பேர் தானடா இதெல்லாம்? அதை பார்த்தா பயப்படுற? ஆமா, பெரிய டெட்டி பேர், சூனிய பொம்மை மாதிரி இருக்குடா. எல்லாம் பார்க்கறதுக்கு பயமா இருக்குடா உண்மையிலேயே. இதெல்லாம் கலர் கலரா வேற வாங்கி வச்சிருக்கா. டேய், இதெல்லாம் யாரா வாங்கி கொடுத்தா அவளுக்கு? அவளா வாங்கிட்டாளா இல்ல நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? ஷாப்பிங் போறப்ப அவ வாங்கிப்பா. சம்டைம்ஸ் நான் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன், இல்ல ராகுல் வாங்கிட்டு வந்து கொடுப்பான்.
அடா பாவீங்களா, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கா? டேய், வீட்ல அம்மா சம்டைம்ஸ் திட்டிடுவாங்கடா அவளை. அப்ப அவ கோச்சிக்கிட்டு உட்காந்து அழுவா. இல்ல நான் திட்டிடுவேன், இல்ல ராகுல் திட்டுவான். இப்படி யார்கிட்டயாவது திட்டு வாங்கிட்டு உட்காந்து அழுவுமா? அப்ப அதை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக இதெல்லாம் வாங்கி கொடுத்து பழகி விட்டுட்டோம். கடவுளே, அப்போ உன் தங்கச்சியை நான் சமாதானப்படுத்தணும்னா பொம்மை வாங்கி கொடுத்து தான் சமாதானப்படுத்த முடியுமா? எல்லா டைமும் பொம்மை வாங்கி தரணும்னு அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் சாக்லேட் வாங்கி கொடுத்தாலே போதும். என்னமோ போ, உன் தங்கச்சியை கட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபட போறணும்? அவ்வளோலாம் சீன் இல்லைன்னா என் தங்கச்சி உங்ககிட்ட சண்டையே போட மாட்டான் முதல்ல. அப்படியே போட்டாலும் ரொம்ப ரேரா தான் இருக்கும். இப்போ கூட நீ எதனா சண்டை போட்டுட்டு வந்த, அவ எதனா பண்ணால உன்ன? இல்ல, அவ ஒன்றும் பண்ணல தான். அவ பொம்மையை பார்த்து தான் நான் கடுப்பானு. அப்போ பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்கு, என் தங்கச்சி கிட்ட இல்ல. நீ தான் ஒண்ணு மாத்திக்கணும். சொல்லுவடா சொல்லுவ. சந்தோஷண்ணா, சந்தோஷண்ணா, உள்ள வரலாமா? ராகுல் சத்தம் மாதிரி கேக்குது. மாதிரி எல்லாம் இல்ல, அவனே தான். என்னடா ராகுலே? உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னா கொஞ்சம் கதவு திறங்களேன். என்னத்தடா காட்ட போற, அதுவும் நைட்ல? டேய், இப்போ வேணாம்டா, காலையில வந்து காட்டேன். யோ அண்ணா, நான் சொன்னா புரிஞ்சிக்க. ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கிறேன். நான் இப்போ உள்ள வந்தே ஆகணும். என்னடா ஆச்சு அவனுக்கு? தெரியலையடா, உள்ள வரணும்னு வேற அடம்பிடிக்கிறான். கிளாஸ் வேற இருக்குது இங்க. எப்படி இருந்தாலும் கிளாஸ் ஒளிச்சு வச்சாலும் ரூம் ஃபுல்லா ஸ்மெல் வேற வருது. ஐயோ, மாட்டிப்போம் போல இருக்கே. இந்த நாய் வேற சும்மா இருக்காது, போட்டு கொடுத்துருவான் நந்தினி கிட்ட. இப்ப என்ன பண்றது? உன் தம்பி தானடா, சொல்ல வேணாம்னு சொல்லு, சரியா? தம்பி தான், என் பேச்ச கேட்பான் தான். ஆனா நான் ஏதாவது அவனுக்கு ஃபேவரா பண்ணலன்னா இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவான். சரி பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். தம்பி தானே. டேக்கண்ணா, உள்ள வாடா, கதவு திறந்து தான் இருக்குது. இது சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா ப்ரோ உனக்கு? அது வரேன். பரவாயில்ல மச்சி, உன் தம்பியா இருந்தாலும் சரி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, ரூம் கதவை தட்டிட்டு பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள வராங்க. பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ள வரணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கேன்டா ரெண்டுத்தையும். அதனாலதான் ரூம் கதவை நான் தாப்பாலே போடலைனாலும் இதுங்க தட்டிட்டு தான் உள்ள வருவாங்க. இல்லைன்னா விரட்டி விரட்டி அடிப்பேன். பா, எவ்வளோ சந்தோஷம்டா அவனுக்கு. சரி இருக்கட்டும், இவனடா மணியை தூக்கின்னு வரான் உள்ள. டேய் ராகுல, வந்துட்டேன் ப்ரோ. இதைத்தான் உங்ககிட்ட காட்டணும்னு வந்தேன் ப்ரோ, பாத்துருங்க ஒரு நிமிஷம். என்னடா குழந்தைய தூக்கி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்க? கீழே போட்டு தொலைடாத, கை வலிக்க போகுது. ஏய், அண்ணன் மாதிரி பேசிய கீழே போட்டு சொல்ற தங்கச்சியை பார்த்து மூஞ்ச பாரு, அதுக்கு நல்லா. பின்ன நீ எரும மாடு மாதிரி வெயிட்டா இருப்ப. அவன் தூக்குனா அவனுக்கு கை வலிக்காது. கீழே இறங்கு மணி, பாவம் அவன். ஓ அப்படி, அவ்வளவு அக்கறையா தம்பி மேல? சரி, வந்து நீ தூக்குவா என்ன? ஏம்மா, என்னால எல்லாம் முடியாது. உன்னை தூக்கி என் கையை நான் பறி கொடுக்குவா? ராகுலே, அதை கீழே போட்டு போடா நீ. நீ என்னன்னா சும்மா சும்மா அவளை கீழே போடுங்கிற. அவன் என்ன, நான் பொம்மையா நான் கீழே போட்டு போறதுக்கு? கீழே போட்டேன்னா நான் வலிக்கும் நான் என் மணிக்கு. சரி சரி, அப்ப பேசிட்டு நின்றுகிட்டு இருக்காதரா, எடுத்துட்டு போயிட்டு அந்த ரூம்ல கடைசிடு. ராகுல், ஒரு நிமிஷம் இல்ல, நானே எடுத்துட்டு போறேன். வாங்க ப்ரோ, சீக்கிரம் வாங்க. ஏய் ஏய் ராகுல, என்ன அவர்கிட்ட கொடுக்காதடா. என்கிட்ட பேச மாட்டேன்னாருடா, 3 மாசம் என்ன பார்க்க மாட்டேன்னாருடா. டேய், அவர்கிட்ட கொடுக்காதடா. அந்த பாவியே. எம்மா, எப்பா ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ என் பாரத்தை வாங்கினதுக்கு. இட்ஸ் ஓகேடா ராகுல், உன் கஷ்டம் புரிஞ்சதுனால தான் வாங்கினேன். மற்றபடி எனக்கு இவளை தூக்கணும்னு ஒன்றும் இல்லை. சரி இப்போ சொல்லு, இவளை எங்கே தூக்கின்னு போய் போடணும்? என் குட்டி பாப்பாடா அவ, என் குட்டி தங்கச்சி அவ. அப்படியெல்லாம் தூக்கின்னு போய் போடணும்னு சொல்லாத. போய் பொறுமையா வச்சுட்டு வா ரூம்ல. ஏன்னா என்கிட்ட சொல்லும் போது தூக்கின்னு போய் கடாசிட்டு வான்னு சொன்னீங்க, அவர்கிட்ட போய் பொறுமையா வச்சுட்டு வான்னு சொல்றீங்க. நீ அப்படியெல்லாம் போய் தூக்கி கடாச மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா இவன் அப்படி கிடையாது, பண்ணுவான். அதனால தான். டேய், எந்த சண்டையா இருந்தாலும் அப்புறமா வச்சுக்கடா, அவளை தூக்கின்னு போய் போட்டுறாதடா, பொறுமையா வச்சுட்டு வாடா. சரி மச்சான், பாத்துக்கிறேன், கவலைப்படாத. உன் தங்கச்சியை பத்திரமா வச்சுட்டு வரேன். போலாமா? என் பொம்மை கீழே வந்துருச்சு. வா போலாம். என்னடா பொம்மையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போறான்? டேய், எதுக்கும் நீ பின்னாடியே போடா, அவளையும் தூக்கி போட்டுற போறான். ஏன்னா இப்படி பயப்படுற? அதெல்லாம் போட மாட்டாருண்ணா. இல்லடா, நார்மலா இருந்தா கூட பரவாயில்ல, என் கூட சேர்ந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கான், அதான். நீ கொஞ்சம் போயேன்டா. அதெல்லாம் அவர் ஒன்றும் பண்ண மாட்டாருண்ணா, ஃப்ரீயா விடு. ஆமா, எதுக்கு நீங்க 2 பேரும் இப்போ தேவையில்லாம ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க? நாளைக்கு ஊருக்கு போறான்லடா அவன், அதான் சென்ட் ஆஃப் பண்றதுக்காக ஒரு சின்ன. நந்தினி கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா பிரதர்? நினைச்சேன். சரி, நீ அந்த ஜாலி கார்ட்ல ஒரு ஷூ ஆர்டர் போட்டிருந்தியா, வாங்கிட்டியா? இல்ல, லிங்க் ஷேர் பண்ணு, அண்ணன் வாங்கி தரேன். 13,500 தானே? இப்ப எதுக்கு நான் சம்பந்தமே இல்லாம பேசுறேன்? நந்தினி கிட்ட நீ எதுவும் சொல்லக்கூடாதுல்லடா கண்ணா, அதான். ஓ, லஞ்சம் கொடுத்து வாயடிக்கலான்னு பாக்குறீங்க. சரி விடுங்க. ஆனா இப்ப எனக்கு எதுவும் வேணாம் ப்ரோ, ஏன்னா ஷூ எனக்கு மணி வாங்கி தரேன்னு சொல்லிட்டா. பாரா, அவ்வளவு காசு வச்சுக்கிறாங்களா அந்தம்மா? வாங்குற சம்பளத்துல அப்படியே ஷூ வாங்கி தரேன்ட்டானா? பெரிய விஷயம் தான்டா. ஆமா. ரொம்ப சந்தோஷம்டா. சரி, நீ தூங்க போலியா? எதுக்கு ப்ரோ இப்ப என்ன துரத்தி விட ட்ரை பண்ற? மனோ வரத்துக்குள்ள இன்னொரு ரவுண்டு போடலான்ட்டு தான். சேர்ந்தே போடலாமே. ஐயோ தப்புடா, நீ எல்லாம் அடிக்கடி இப்படி பண்ணக்கூடாது. நீங்க மட்டும் பண்ணலாமா? நான் பெரியவன். இதோ பாரு இவரா, நானா ஒரே ஒரு ரவுண்டு நீ நானும் போட்டலாம்னா. என் பொண்டாட்டி எப்படி தூங்கிட்டு இருப்பா, நானும் குடிச்சிட்டு போய் கப்பிச்சுப்புன்னு படுத்து தூங்கிடுறேன். சரி ஓகே, அந்த பூத்தொட்டி பின்னாடி பாட்டில் இருக்குது, எடு. எதுக்கு நாங்க ஒழிச்சு வச்சுக்கிறீங்க? ஒரு சேஃப்டிக்கு தான். டக்குன்னு நந்தினி வந்துட்டானா என்ன பண்றது? அதான்
எல்லாருமே ரூம்குள்ள வரும்போது கேட்டுட்டு தான் வருவீங்க. என் அம்மா கூட உள்ள கதவை தட்டிட்டு தான் வருவாங்க. ஆனா நந்தினி சர்ன்னு வந்துருவா. அதான் ஒரு சின்ன பயத்துல ஒழிச்சு வச்சோம். வருங்கால பொண்டாட்டி மேல இவ்வளோ பயம்னா உனக்கு? பயம் இருக்கணும்டா, இருந்தே தான் ஆகணும். ஏன் நீ பயப்பில்லையா உன் பொண்டாட்டிக்கு? கரெக்ட் தான். சரி இப்போ நம்ம ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் த மியூசிக். காப்பி ரைட் ஆயிடும் ப்ரோ, வேணாம் வாயிலே வட சுட்டுப்போம். ஆமா இல்ல, சரி விடு, வாயிலே ராகத்தை வாசிச்சுக்கலாம். எடு பாட்டில. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? லோட இறக்குனதுக்கு அப்புறம் வண்டி எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கே? கிளம்பி போக வேண்டியதானே? எனக்கு போக தெரியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்கு. ஐயோ அதோ பாரு, உங்களை இந்த ரூம்லயே வச்சுக்கிட்டு நான் தூங்குவேனா? ஏன் ஒழுங்கா போயிடுங்க, இல்ல போய் என் மம்மி டாடி கிட்ட சொல்லுவேன். என்ன சொல்லுவ? நீங்க என் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவேன். ஓ அப்படி, என்னையே போட்டு கொடுப்பாங்கிற. சரி ஓகே, முடிஞ்சா பண்ணு. இந்த ரூமை தாண்டி நீ எப்படி போற நான் பாக்குறேன். இங்க பாருங்க, இந்த விளையாட்டெல்லாம் வேணாம், ஒழுங்கா கிளம்புங்க. ஆமா என்ன உங்க மேல ஒரு மாதிரி ஸ்மெல் வேற வருது? என்ன ஸ்மெல் வருது? எனக்கு ஒன்றும் வரலையா? ஏன் என்ன பண்ற நீ? சரி தள்ளி போ. சரக்கு ஸ்மெல்லு. யோ சரக்கு தானே அடிச்சிருக்க நீ. பின்னாடி புடி. எப்பா அறிவேலடி உனக்கு. ஏண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப புரியுது எனக்கு ராகுல் ஏன் உன்னை குட்டி நாய்ங்கிறான்னு. இப்ப குட்டி நாயோ சட்டி நாயோ அதெல்லாம் இப்ப வேணாம். எதுக்கு இப்ப நீங்க இதெல்லாம் பண்றீங்க? என்ன பண்ணாங்க இப்போ? எதுக்கு இப்ப இந்த ட்ரிங்க்ஸு? இன்னும் நியூ இயர் வைப் இன்னும் போலையா உங்களை விட்டு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். சரி அதான் உன் அண்ணனும் நானும் சேர்ந்து லைட்டா. அப்போ நான் தான் இதுக்கு காரணங்கிறீங்க அப்படித்தானே? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத நீ வேற. நான் எப்போ அப்படி சொன்னேன்? உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு. அதான், வேற ஒன்றும் இல்லை. நான் உன்னையெல்லாம் காரணமா சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்க, ஆனா நான் தான் காரணம் அப்படித்தானே? கடவுளே சாவடிக்காத மணி, தயவு செஞ்சு வாயை மூடிட்டு தூங்கு. நான் தூங்குறேன், நீங்க ஏந்து போங்க இங்க இருந்து முதல்ல. மணி நான் கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போறேன் மணி. நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்னை எதனா பண்ணனா? இல்ல நீ தூங்குடியா அமைதியா? எப்படி நீங்க இங்க உட்காந்துருக்கும் போது என்னால தூங்க முடியும்? ஏந்து போனா தானே நான் டாப்பால போட்டு தூங்க முடியும். போங்க மணி ப்ளீஸ் மணி. இதோட உன்னை பொங்கல் அன்னைக்கு தான் மீட் பண்ண முடியும். இன்னும் 10 days இருக்குடி. அதுக்கு எனக்கு உன்னை விட்டுட்டு போகிறதுக்கே மனசு இல்லை. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீ தூங்கு, நான் கதவை தாப்பால் போட்டுட்டு போகிறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு சரியா வரல. தயவு செஞ்சு வெளியே போங்களேன் ப்ளீஸ். பயமா தானே இருக்கு உனக்கு என்ன பார்த்தா? ரொம்ப பயமா இருக்குதுங்க. எப்பா அது பாருங்க, கை காலெல்லாம் நடுக்குது. கடவுளே, உன்னை போய் நான் 3 மாசம் பார்க்க முடியாதுன்னு சொன்ன பத்தியா? எவ்வளவு பெரிய கிறுக்கனா இருப்பேன் பாருண்ணா. புரிஞ்சா சரிதான். அப்ப நான் கிறுக்கங்கிற? 100% உண்மை. சரி ரைட்டு விடு, அப்படியே இருந்துட்டு போறேன். போறேன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்குங்க மனோஜு? ஏந்து போங்க. நீங்க குட் பைன்னு இந்த ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு, அதை அப்படியே காப்பாத்த வேணாமா? ஏந்து போங்க. நான் கிறுக்கனா இருந்துட்டு போறேன்னு தான் சொன்னேன். இந்த ரூம் விட்டு எழுந்து போறேன்னு சொல்லல, ஓகேவா? ரொம்ப தெளிவா தான் இருக்கிறீங்க போலகுது. என்ன பீர் தாண்டி குடிச்சேன், அதுக்கெல்லாம் பெருசா போதையாவாது. என்னமோ ஒண்ணு, சும்மா சும்மா இதையெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தொப்பு போட்டுரும், தொப்பு. தொப்புனா? தொப்பங்க. அடி பாவி, நீ ஏன்டி இப்படி பேசுற? ஐயோ கடவுளே, நீ ஏன் இப்படி இருக்க? எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப அறிவா பேசுற, ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கு உனக்கு. ஆனா இதெல்லாம் இருந்தோ லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா மணி, ஆமா. உனக்கே தெரியுமா? ஏய் சும்மா என்ன வெறுப்பேத்தாதீங்க. அது ஏதோ நான் பொம்மை கூட எல்லாம் விளையாடுறதுனால என்ன லூசுன்னு எல்லாம் நினைச்சுக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது என்னோட ஒரு சுட்டித்தனம், அவ்வளவுதான். சுட்டித்தனமா? அதெல்லாம் இருக்கிறது நல்லதுதான். பட் கொஞ்சம் ஓவரா போனா நல்லா இருக்காது. இந்த பொம்மைங்கள எங்க போனாலும் தூக்கிட்டு போறது, அதெல்லாம் கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு பார்க்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோ. அது நான் இருக்கல்ல, என்ன வச்சு விளையாடு. பாரு, அப்ப நீங்களே எனக்கு பொம்மை மாதிரியா? சரி அப்படியே வச்சுக்க. அப்ப நான் என் பொம்மைங்களை என்னென்ன பண்ணுவனோ அதெல்லாம் உங்களை பண்ண நீங்க அமைதியா இருப்பீங்களா? அமைதியா இருப்பேன். நீ என்ன பெருசா பண்ண போற? உன் பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவ, அப்புறம் அதுக்கு கிஸ் கொடுப்ப. அப்பப்போ அவ்வளோ தானே பண்ணுவ. சம்டைம்ஸ் வேணும்னா மடியில் தூக்கி உட்கார வச்சுப்ப. அதென்ன பண்ணுவ? அதெல்லாம் நீ பண்ணலாம் என்னையும் தாராளமா. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அமைதியா இருப்பேன். நீங்க என்ன நினைச்சீங்க? பொம்மையை வச்சுக்கிட்டு எப்படி கொஞ்சிக்கிட்டு இருப்பேன் நினைச்சீங்களா? நேவர். என் பொம்மைகளை எத்தனை தடவை நான் அடிச்சிருக்கேன் தெரியுமா? கோவம் வரப்பெல்லாம் குச்சி வச்சு எல்லாம் அடிப்பேன். அடிச்சுட்டு சில இதெல்லாம் கிழிஞ்சு போயிடும். அதுக்கெல்லாம் பேண்ட் இதெல்லாம் போட்டு ஒட்டி இருக்கிறேன். காட்டட்டா அதெல்லாம் எடுத்தேன். சைக்கோவே தாங்க. சில டைம் ரொம்ப கோவம் வந்துருமா, அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பொம்மை தலையை தனியெல்லாம் கூட புட்டு வச்சிருவேன், கை காலெல்லாம் பிச்சு போட்டுருவேன். உங்களே அப்படி பண்ணலாமா நானு? என்ன சொன்னீ? எம்மா ஆளை விடு, என்ன நான் கிளம்புறேன். குட் நைட், பாய்னா. நாளைக்கு காலைல பாக்குறேன் உன்னை. ஏன் ஓராது பாரு? ஏன் நில்லுங்க பொம்மு, நில்லு விளையாடலாம். ஒடி குட்டி சைக்கோ. ஆளை பாரு, நல்லா கொரியன் மண்டை. இதோட வரமாட்டான் என்கிட்ட ரொமான்ஸ் அது இதுன்னு. என் பொம்முங்களை கொஞ்சம் மாதிரி இவரையும் கொஞ்சமா ஒரு வேன் இல்லை எனக்கு. ஆனா நான் என் பொம்முகளை அப்படியெல்லாம் அடிச்சு கொடுமைப்படுத்தினது கிடையாது. என் பொம்முகளை இப்ப வரைக்கும் நான் அழகா தான் பாத்துக்கிறேன். குளிக்கெல்லாம் வைப்பாதீங்களே. ஸ்வீட்டுகள், நான் சைக்கோ கிடையாது.